வணக்கம் பானு. அரூர் அம்பேத்கர் நகரில் ஏரிக்கு செல்லும் பாதையை ஆக்கிரமித்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கால்நடைகளுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அம்பேத்கர் நகர் அருகே உள்ள நர்சனேரிக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஒருவர் வேலி அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களின் கால்நடைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டன. குறிப்பாக நர்சனேரி என்ற ஏரி சுமார் 17 ஏக்கர் அளவில் அம்பேத்கர் நகரில் உள்ளது. இந்த ஏரியில தற்பொழுது 7 ஏக்கர் அளவு கூட இல்லை என மக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில வெளிநாட்டில் வாழ்ந்து வரும் நக்கீரன் என்பவர் இந்த ஏரிக்கு அருகாமையில் உள்ள நிலத்தை விலைக்கு வாங்கியதாகவும் தற்போது ஏரியின் சுற்றுப்புறத்தில் உள்ள கரைகளை ஆக்கிரமிப்பு செய்து அங்கேயே வேலி அமைத்ததாகவும் ஏரிக்கு வரும் கால்வாய்களையும் அடைத்து ஆக்கிரமித்துள்ளார் என அடுக்கடுக்காக பல்வேறு குற்றங்களை நக்கீரன் மீது சாட்டுகின்றனர். இங்குள்ள மக்கள் காலம் காலமாக தாங்கள் பயன்படுத்தி வந்த பாதை தற்போது அடைக்கப்பட்டதனால கால்நடைகளுக்கு ஆற்றங்கரைக்கு செல்வதற்கும் வழி இல்லாமல் தவித்து வருவதாகவும் ஏரிக்கு உட்பட்ட நிலங்களை சர்வே செய்து அளக்க நடவடிக்கை எடுக்க என பல முறை மனு அளித்தும் வருவாய்த்துறையினர் மெத்தன போக்கில் இருப்பதாக வருவாய்த்துறையினர் மீதும் குற்றம் சாட்டுகின்றனர். பல்வேறு சிரமங்களுக்கு இடையில தற்போது பெய்த மழையால ஏரி முழுமையாக நேர்மை நிலையில் இன்று அம்பேத்கர் நகரில் உள்ள பொதுமக்கள் தங்களின் கால்நடைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலால பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலக பணிகளுக்கு செல்லும் பணியாளர்கள் என அனைவருமே பாதிக்கப்பட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த மறியலால் பரபரப்பு நிலை வரும் நிலையில டிஎஸ்பி கரிகால் பாரிசங்கர் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து வருவாய்த்துறையினருக்கும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கும் பொதுமக்களுக்கும் இடையே சுமூக பேச்சுவார்த்தை இன்னும் அரை மணி நேரத்தில் ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தார். மேலும் அந்த கூட்டத்தில் உங்களுடைய குறைகளை தீர்க்க வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுப்பார்கள் என தெரிவித்ததன் அடிப்படையில சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் தங்களின் கால்நடைகளை அழைத்து கலைந்து சென்றனர். காலம் காலமாக பயன்படுத்தி வந்த பாதையை மீட்டு தரக்கோரி கால்நடைகளுடன் பொதுமக்கள் ஈடுபட்ட சாலை மறியல் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டன. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டன. பானு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ஏரிக்கு செல்லக்கூடிய பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததால் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டும் அதற்கு நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம்.